மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் முட்டையில் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இதில் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, B12, பயோட்டின், இதெல்லாமே மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. இது பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை. இது நல்லா வறுத்துது. இது ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஒரு 5-6 விதை, மீறி போனால் ஒரு 10 விதை மட்டும் எடுத்துக்கலாம். ஜாஸ்தி கிட்ட ரொம்ப சுகர் லோ ஆகிடும். இந்த விதையில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஜிங்க், அயர்ன், ஃபைபர், ப்ரோட்டீன், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறையா ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. இதில் இதெல்லாம் இருக்கிறனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது முக்கியமாக பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட்லியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி. இதில் ஃபைபர் இருக்குது, ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ரால், அதனால் நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி. தக்காளி சட்னி, இது நிறைய சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் ஹெல்த்துக்கும் நல்லது. இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இந்த கஞ்சி நைட்டு ஒரு 2 டீஸ்பூன் அரிசியை ஊற வச்சிடணும். ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் காலையில் மிக்சியில் அது இந்த மாதிரி அரைச்சிட்டு, அதில் அதே ஊற வச்ச தண்ணியிலையே ஒரு பூண்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் 2 குருமிளகு, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் அம்மியில் நல்லா தட்டிட்டு இது கூடயே சேர்ந்து நல்லா வேக வச்சிடணும். இது நல்லா அரிசி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, கருப்பு கவுனியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அயர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த அரிசியில். இதனால் இந்த பிளட் சுகரை இதை கண்ட்ரோல் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அந்த காலத்தில் இது ராஜாக்களின் அரிசின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவாக அது இருந்தது. நல்ல பலம் கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. போடுற வீடியோஸ் எல்லாம் முக்கால்வாசி பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிற வீடியோஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எப்போதும் ஒரு ஃப்ரூட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால ஃப்ரூட்ஸ் அவ்வளோக்கு எடுக்கிறது இல்லை. அப்படி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் பட்டர் ஃப்ரூட், ஆப்பிள், இதெல்லாம் கொஞ்சமாக ஒரு ஃபுல் ஃப்ரூட்டு சாப்பிடாமல் ஒரு ஹாஃப் ஃப்ரூட்டு மட்டும்